பெரியாரை இழிவு செய்து வாக்குகள் வாங்கிவிட முடியும் என்று சீமான் நம்பிய நிலையில் ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய தோல்வியை தழுவுகிறது என்று மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். பேரூர் கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்த அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய ராஜா மீது தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திருமுருகன் காந்தி கேள்வி எழுப்பினார். தமிழ்ல எங்க குடமுழுக்கு நடத்துறோம்னு 60 குண்டத்துல பாதி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. 60யுமே நாங்க சமஸ்கிருதத்துல பண்ணுவோம்னாங்க. சரி, எங்களுக்கு ஒரே ஒரு ஓம குண்டத்தையாவது கொடுங்க, நாங்க அதுல தமிழ்ல நாங்க வழிபாடு நடத்துறோம், தமிழ்ல எங்களுடைய கடவுளுக்கு எங்களுடைய இறைவனுக்கு நாங்கள் எங்களது வழிபாட்டு பாடலை பாடுறோம்னு சொன்னாங்க. அதையும் அனுமதிக்கல. ஒரே ஒரு குண்டத்துக்கு அனுமதிக்கலாம். கேட்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு இடம் இல்லைன்னா எதுக்கு மற்றவனெல்லாம் இங்க பூஜை பண்றான்? இந்த இந்துத்துவம் வட இந்தியர்களால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மதவெறி அமைப்புகளால் தூண்டப்படுகின்ற ஒரு இந்துத்துவ அமைப்புகள் தமிழ்நாட்டில் செய்வதை நீதிமன்றங்கள் ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்வி முதல் கேள்வி நீதிமன்றத்துக்கு வைக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பும் தமிழ்நாட்டினுடைய அமைதியும் மிக முக்கியம். இந்த அமைப்புகள் ஏற்கனவே கோவை கலவரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட அமைப்புகள். பொதுமக்கள் தான் இன்னைக்கு பாருங்க, பெரியாரை எழுத்து பேசினாரு, அதுக்கான பதிலடி ஈரோடு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்துத்துவ அமைப்புகளுக்கு பொதுமக்கள் நாங்கள் எதிர்வினை ஆற்றுவோம். எங்கள் நகரம் மதுரை நகரம், அது அமைதியான நகரம், மதவெறிக்கு இடமில்லை என்பதை பொதுமக்கள் சொல்லுவோம். அதிகாரிகளுக்கோ நீதிமன்றங்களுக்கோ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம்.